என் அன்பிற்கினிய நட்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருவை கமலக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிறை கைதி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். எப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலையையும் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பதை ஒரு சிறை கைதி மூலம் எடுத்து சொல்லும் கதை இது. ஒரு சிறை கைதிக்கு அவனுடைய மனைவி கடிதம் எழுதினால், அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் கடத்தல் வழக்கில் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம். நம் வீட்டின் பின்னால் உள்ள கற்பாறை மன்றிய நிலத்தை பண்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்பத்தை நடத்தி செல்லலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் நிலத்தை தோண்டும் வழிதான் தெரியவில்லை. தாங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல யோசனை வழங்க வேண்டும் என்று கணவருக்கு கடிதம் எழுதினாள் அந்த மனைவி. கைதி பதில் எழுதினான், அன்பே, குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது வழி செய்து கொள், பின்னால் இருக்கும் நிலத்தில் மட்டும் கை வைக்காதே. அங்குதான் நான் கடத்திய தங்க கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன். நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு வைத்த இடம் மறந்துவிடும் என்று கைதி மனைவிக்கு கடிதம் எழுதினார். ஒரு வாரத்திற்கு பின் மனைவியிடமிருந்து கைதிக்கு கடிதம் வந்தது. அன்புள்ள கணவருக்கு, யாரோ ஒரு பெரும் கூட்டத்தினர் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நம் கற்பாறை நிறைந்த கொள்ளைப்புறத்தை தோண்டி பாறைகளை எல்லாம் அகற்றினர். இப்போது நிலம் சீராகிவிட்டது, ஆனால் தங்கக்கட்டிகள் எதுவும் இல்லையே என்று மீண்டும் கடிதம் எழுதினாள் அந்த மனைவி. கைதி திரும்பவும் மனைவிக்கு கடிதம் எழுதினான், அன்பே, அவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையில் தங்கம் எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை. இப்போது நீ காய்கறி தோட்டம் பயிரிடு, குழந்தைகளோடு சந்தோஷமாக இரு என்று மனைவிக்கு கடிதம் எழுதி அனுப்பினான் அந்த சிறை கைதி. நன்றி என் அன்பிற்கினிய நட்புறவுகளே. வணக்கம்.